கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட குருநாதர் வணங்குகிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதன மகாகாலை வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த பதிவில் நான் முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். கூடாத கிரக சேர்க்கை அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். அவரோட மகரத்தில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ சேர போகிறார். அப்போது சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட போகிறது. அது எப்பொழுதுன்னு கேட்டால், மார்ச் மாதம் 14/3/2024 ஏப்ரல் மாதம் 22/4/2024 வரைக்கும் நடக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 38-30 நாட்கள் அந்த பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்ந்தனால பொதுவாக என்ன நடக்கும், என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்ற விதி இருக்குது. சனி செவ்வாய் சேர்ந்தால் பிரிவு ஏற்படும். அது பிரிவுன்னா உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், ஒரு நாட்டுக்கு நாட்டாக கூட பிரிவு வரலாம், சண்டை வரலாம், பிரிவு வரும், வீட்டுக்கு வீடு, நாட்டுக்கு நாடு, இப்படிலாம் பிரிவு வரும். பிரிவு கண்டிப்பாக ஏற்படும். அது மேக்ஸிமம் டைவர்ஷன் கூட சொல்லலாம். இப்போ கணவன் மனைவி இருப்பது பிரிஞ்சால் டைவர்ஷன் சொல்கிறாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் பார்த்துருக்கேன். அது இப்போது அந்த ஜாதகம்லாம் பார்க்கும்போது, டைவர்ஸ் ஆனவங்க ஜாதகம் பார்க்கும்போது சனி செவ்வாய் சேர்க்கையும் சனி செவ்வாய் பார்வையும் கண்டிப்பாக இருந்ததை நான் பார்த்தேன். இது என்னுடைய அனுபவம். கிட்டத்தட்ட 40-45 வருஷமாக இந்த ஜாதகத்தை பார்த்து நான் சொந்தமாக திருமண தகவல் வச்சுருக்கேன். அதனால தான் என்னால் பார்க்க முடியுது. என்னால் உங்களுக்கு இந்த அனுபவத்தையும் சொல்ல முடியும். அப்போ நிறைய விவகாரத்தை பெற்றவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் பார்க்கை கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் அப்போ பிரிவு தான், பிரிவு ஏற்பட போகும். அப்போது நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, வீட்டில் உள்ளவங்க பிரிஞ்சு போவாங்க, நாடு விட்டு நாடு போவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னா நாடு விட்டு நாடு கடத்துவாங்க. அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம். அது மாதிரி இப்போது நாடு விட்டு நாடு நிறைய பேர் போவாங்க. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம். கண்டிப்பாக இது நடக்கும். இது இல்லாமல் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் போது செவ்வாய் போர் படை தளபதி அப்படின்னு சொல்ல போகிறார். போர்க்குணம் தான் இருக்கும் அவருக்கு. எப்பவுமே இருந்தாலும் சண்டை தான், 1 2 1 பார்த்துடணும் அப்படின்னு தான் நினைப்பார். அதே மாதிரி சனியும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஆக்ரோஷமானவர், நீதி நிலைநாட்டுபவர், நேர்மை, சத்தியம் இதெல்லாம் பார்ப்பார். அப்போது இந்த 2 பேரும் சேரும்போது அந்த நல்லவர்களுக்கு மட்டும்தான் நன்மை நடக்க போகுது, தீயவர்களுக்கு கண்டிப்பாக இடமில்லை. அப்போ தண்டனை பெற்றவங்களாம் வேறு இடம் மாற்றுவாங்க. இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கைதிகள் இங்கே சிறைச்சாலையில் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கடுமையான தண்டனை கொடுக்கணுன்ட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவில் சேர்ந்த அந்தமான்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் சிறை, பெரிய சிறை இருக்கிறதுலே. அங்கே போய் அது ஒரு தீவு தான், அது அந்தமான்ற ஒரு தீவு தான். அந்த தீவு நடுவில் இருக்கிற சிறையில் வச்சுருவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கு. இப்போ ஒரு சில இப்போயும் நடந்து தான் இருக்குது. இருந்தாலும் அப்போலாம் முன்பு காலத்துலலாம் நிறைய நடக்கும். அந்தமானில் கொண்டு போய் வச்சுருவாங்க கடுமையான குற்றம் செஞ்சவங்களை. இதெல்லாமே தான் இப்போது நடக்க போகுது. ஏன் இப்படி சொல்லிட்டு வரேன்னா, இப்போ அந்த காலகட்டங்கள் தான் இப்போ வந்திருக்கு. இந்த சனி செவ்வாய் செயற்கையாக இருக்கும்போது வீட்லேயும் சரி, நாட்டிலையும் சரி போர் மூழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. போர்னாலே வாக்குவாதங்கள், அப்படி வாக்குவாதம் முட்டினா தான் சண்டை சட்டுன்னு வந்துடாது. வாக்குவாதம் முட்டினால் வரும். வாய் வார்த்தை பேசும்போது சண்டை, கோபம் அது மூலிமா சண்டை வரும். இது வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி. இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் அரசியலிலும் சரி, கலைத்துறையில் நிறைய பிரிவு ஏற்பட போகிறது. இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுவாங்க, போர் குணமாக பார்ப்பாங்க, நல்ல வார்த்தைகள் வராது. இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போது கடைசியில் முடிவு நல்லன்மை தான் வரும். அது இப்போது நடக்கக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறேன். அது பரிகாரங்கள், இறை வழிபாடு பண்ணும்போது முடிவு சுகமாக தான் இருக்கும். அப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எல்லா வகையான பிரிவுகளையும் ஏற்படுத்தும். சண்டை சச்சரவு உண்டு பண்ணும். போர்க்குணம் கொண்டு யாரையுமே இருக்க செய்யும். இது மாதிரிலாம் பண்ணும். ஒருத்தருக்கு போர்க்குணம், சண்டை குணம் வந்துட்டாலே அவங்க தன்னை மீறி இருப்பாங்க. வக்ரம், கிரகங்கள் வக்ரம் பெறுன்னு சொல்கிறோம் இல்லையா, மனுஷன் கூட வக்ரம். எப்போ வக்ரம் பெறான், ஒரு தன்னிலை மறந்துருக்கும் போது, ஒரு தவறான போதைக்கு அடிமையாகும் போது, அப்போது கண்டிப்பாக அவன் வக்ரம் பெற்றுவேன், வக்ரமாக இருக்கான் பாரு அப்படின்வாங்க. அவன் தேவையில்லாமலாம் செய்வான். மனுஷனுக்கு உண்டான குணம்லாம் அவனுக்கு இருக்காது. அதெல்லாம் போயிடும், மறந்துடுவான். அப்புறம் அந்த அவனோட அந்த போதை, அந்த
கெட்ட பழக்கங்களும் போன பிறகு அவன் திருப்பி நல்லவனாக இருப்பான். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, வறண்ட பயிருக்கு வந்து வறண்ட வானம் அப்படி சொல்லுவாங்க, மழை பெய்யாமல் இருக்கும். வறண்ட வானம் ஏற்பட்டு பயிர்கள் அழியக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதில் வந்து நெற்பயிர் முக்கியமாக காப்பாற்றப்படணும். இப்போது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த சிவன் மலையில் உள்ள ஆண்டவன்பட்டியில் நெல் தான் வச்சுருக்காங்க. அது வந்து முன்னாடி தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. அப்போ அந்த நெல் வச்சுருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெற்பயிர்னா எல்லா வகை பயிரும் தான், எல்லா வகை பயிரும் வைக்க முடியாது. நெல் தான் எல்லாத்துக்குமே உரிய பயிர். மற்ற பயிரெலாம் வந்து சாப்பிட்லாம், ஆனால் எல்லாருமே அரிசி சோறு தான் முக்கியமாக சாப்பிட்றது. அப்போ அந்த நெல் வச்சுருக்காங்க. அதுக்கு எதுனா காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சனி செவ்வாய் சேர்க்கை வரப்போகுது. அப்போது அந்த நேரத்தில் தானியம் விளைச்சல் குறைச்சலாக இருக்கும். அரிசி விலை பயங்கரமாக ஏறும், கண்டிப்பாக ஏறும். நான் ஏற்கனவே முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன், அரிசி விலை ஏறும், கடும் பஞ்சம் பட்டினி வரப்போகுது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்குன்னா காலகட்டமாக தான் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்க போகுது. அப்போது பயிர்கள் அழியும், விலையேற்றம் ஏற்படும், நெற்பயிர் விலையேற்றம் ஏற்படும், அரிசி நிறைய விலைவாசியில் அதிகமாக இருக்கும். இப்போ கூட அரசாங்கத்தில் குறைச்ச விலைக்கு சொல்கிறாங்க, இருந்தால் கூட அது பெரிய சாத்தியம் இல்லை. எல்லாருக்கும் அது கொடுக்கணுன்ற முடியாது போயிடும். அதனால இதை வந்து நிறைய நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்க. இது வந்து பதுக்கப்படும், நெற்பயிர் வந்து பதுக்கப்படும். அப்போது வந்து அதை வந்து 1க்கு 2 வைப்பாங்க, பிளாக்கில் வைப்பாங்க. இப்படி தான் நடக்க போகுது. இதுதான் உண்மையான விஷயம். அதனால் இதெல்லாம் இந்த பொதுவான பலன் நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். பஞ்சம் பட்டினி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் உஷாராக இருந்துக்கணும். அதுக்காக வாங்கி சேர்த்துடக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவையானது மட்டும் வாங்கி வச்சுக்கணும். நல்லா போர்க்குணம் இல்லாமல் இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில் 12 ராசிக்குள்ளான பலன் நான் இப்போ சொல்ல போகிறேன். மகர ராசி நேயர்களே, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் சனி செவ்வாய் சேர்க்கை கும்பராசியில் ஏற்பட போகுது. அதனுடைய பலனை தான் சொல்லிட்டு வரேன். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா, மகர ராசிக்காரனுக்கு 2ஆம் இடத்தில் இந்த சேர்க்கை வருது. அப்போது 2ஆம் இடம் என்றது என்ன? குடும்பம், தனம், கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது, ஒருத்தர்கிட்டருந்து ஒரு பொருளை வாங்குறது போகிறது, இதெல்லாமே பண்ட மாற்ற முறை அந்த காலத்தில் இருந்தது. இது மாதிரி விஷயங்கள் தான். அப்போது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுக்கு குணம் சம்மந்தப்பட்டது இந்த விஷயத்தில் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நல்ல குணமாக இருக்கும்போது நல்லா இருப்பீங்க, கெட்ட குணம் போது கொஞ்சம் மாறிடுவீங்க. அப்போது கெட்ட குணம் வரும்போது நல்ல குணமாக மாற்றிக்கணும். இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்மளுக்கு நேரங்காலம் கெட்ட நேரமாக இருக்கும்போது நல்ல குணமாக மாற்றிக்கணும். நம்மளுக்கு கெட்ட குணம் இருந்தால் கூட அது நல்ல குணமாக மாற்றிக்கணும், விரும்புக்காது மாற்றிக்கணும், வேறு வழி கிடையாது. அப்போ நீங்கள் நல்ல அதுலேருந்து அந்த காலம் போனோன்னே சரியாகிடுவீங்க. அதுக்கு தான் இவ்வளோ அவசியமாக அந்த இதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு இந்த ஆலோசனை வழங்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த மகராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வந்து சேரும், கண்டிப்பாக வரும். அப்போது என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருந்தா இந்த தேதியில் நான் கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்துருங்க. இல்லைனா முன்னெச்சரிக்கையாகவே சொல்லிடணும். நீங்கள் அந்த தேதி வரத்துக்குள்ளே என்னால் கொடுக்க முடியல, நான் வேறு இடத்துல வாங்கி தரேன், கொஞ்சம் பொறுத்துங்கன்னு சொல்லணும். நீங்கள் அந்த தேதி வரைக்கும் கொடுக்காம இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது இல்லாமல் அதே உங்களுக்கு யாராவது கொடுக்க வேண்டியிருந்தாக்கா அவங்கள்ட்ட கடுமையாக எதிர்பார்க்கக்கூடாது. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கடுமையாக பண்ணி பயமுறுத்தினாலோ மிரட்டினாலோ இல்லை வேறு ஆட்களை வைத்து நீங்கள் செஞ்சாங்களோ அவங்க வேறு வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போது அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போது கவனமாக இருக்கணும் அந்த கொடுக்கல் விஷயத்தில். இது இல்லாமல் குடும்பத்தில் இருக்கவங்களையும் ஒருத்தர் அனுசரித்து போகணும். இப்போ ஒருத்தருக்கு தேவைகள் இருக்கும். மகன் கேட்டிருப்பான், மகள் கேட்டிருப்பாங்க, மனைவி கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஆறுதலாக சொல்லணும். நான் அப்புறம் வாங்கி தரேன், இப்படி பண்ணித்தரேன். அதே சின்ன சண்டை பெருசாகிடும். வீட்டுக்குள்ளேயே சண்டை வந்துடும். எல்லாம் விலகி ஒருத்தர் பார்க்காம இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும், கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இருந்தாலும் நீங்கள் வரும்போது கதவு சாத்திப்பாங்க. உங்களை பார்த்துட்டோன்னே கதவு சாத்தின்னு உள்ளே போய்டுவாங்க ரூமுக்குள்ளே. இதெல்லாம் வந்து எவ்வளோ அவமானமான விஷயம். அது வீட்டில் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அப்போது இது மாதிரிலாம் நீங்கள் அந்த பலனை வரக்கூடியதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது வீட்டில் இருக்கவங்களுக்கு. அது குழந்தை குட்டிங்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும். அதே மாதிரி நீங்கள் வெளில சென்று வர வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போய்ட்டு கேர்ஃபுல்லாக வரணும். இதெல்லாம் வந்து நல்ல விஷயம். கூட ஒரு துணைக்கு நீங்கள் எப்பவுமே கூட்டின்னு போகிறது நல்லதாக சொல்லப்படுது. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க. அப்போது உங்களுக்கு வந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு பொருள் வந்து கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பண விஷயம் மட்டும் இல்லை, பொருள் விஷயத்துலேயும் அப்படி தான் நடக்கும். அந்த பொருள் வாங்கணும். இப்போ ஒரு பொருள் புக் பண்ணி வாங்குறீங்க, அது வந்து வீட்டுக்கு வந்து சேர்த்துக்குள்ளே அந்த பொருள் இருக்காது, வெறும் பார்சல் தான் வந்து சேரும். இல்லை அதுக்கு மேலே வேறு பொருள் இருக்கும். இது மாதிரிலாம் பொருள் மோசடிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பொருள் மோசடியில் நடக்கும், பண மோசடி நடக்கும். இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு மகராசிக்காரங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். விழிப்புணர்வாக தான் அப்படி சொல்லிட்டுருக்கேன். அது விழிப்புணர்வாக இருந்து நீங்கள் வந்து வெளியே வரணும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு கேட்டிங்கனாக்கா நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு வந்து அந்த எல்லாம் உள்ள அந்த சிவபெருமான்
நெற்றிக்கண்ணோட திருநீலகண்டர், அதுதான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. திருநீலகண்டர் அந்த சிவனை வணங்கிட்டு வரணும். பள்ளிக்கொண்டீஸ்வரர்னு இருப்பார், அந்த சிவனை வணங்கிட்டு வரலாம். விஷத்தை இறந்தியவர், அதுதான் திருநீலகண்டர். அந்த சிவனை வழிகிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நன்மை தான் நடக்க போகுது. இது இல்லாமல் முருகர் வழிபாடும் சேர்த்து நீங்கள் வச்சுக்கணும். சனிக்கிழமையில் அந்த சிவன் வழிபாடும், செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும். முருகர் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு என்ன சொல்கிறதுன்னா, அந்த வேல் வாங்கினார் இல்லையா, முருகர் வேல் வாங்கினியார். அந்த சிங்காரவேலை சன்னதி எல்லா இடத்துலையுமே இருக்கும். முருகரில் சிங்காரவேலர்னு இருப்பார், அவர் வணங்கிட்டு வரலாம். இல்லை வேல் வச்ச முருகரை வழிபட்டு வரலாம். வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம், முருகருக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் தான தர்மங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறது, ஒரு அகோரமான உருவமாக இருப்பாங்க. பெண்களும் ஆண்களும் சரி, அந்த மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். கஷ்டப்படுவாங்க, அவங்கள பார்த்தாலே விகாரமாக இருக்கும். அவங்ககிட்ட யாரும் பேசுறதுக்கு தயங்குவாங்க, போகிறதுக்கு தயங்குவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தேடி பண்ணி உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். அவங்க சந்தோஷப்படுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய நாய் கூட பார்த்திங்கன்னா சொறி நாய், தெரு நாய் இருக்கும், அதில் பண்ணுவீங்க. சொறி நாய் பார்க்கறதுக்கு அருவத்துக்காக இருக்கும், அது யாரும் பண்ண மாட்டாங்க. நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஆனால் நான் பண்ணுவேன். அப்போது அந்த மாதிரி நாய்களுக்கு பார்த்து நீங்கள் உதவி பண்ணணும். அது பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும், அது கிட்ட போது கடிச்சிடுமோன்னு பயமாக கூட இருக்கலாம். ஆனால் அது எதுவுமே நம்ம அதை மிதித்தா தான் கிடைக்கும், நம்ம ஏதாவது துன்புறுத்தினா தான் அது கிடைக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு உதவு பண்ணினா அது சாப்பிடும்போது அது ரொம்ப சிறப்பான தான தர்மமாக கருதப்படுது. அதனால் அந்த மாதிரி ஒரு வெறிநாயின்றதை விட அது வெறிநாய்னா கடிக்கிறது நாய்க்கு நான் சொல்லலை, அது அது பார்க்குறதுக்கே அகோரமாக இருக்கும். அப்படிப்பட்ட நாய்க்கு போய் பண்ணணும். அதுக்காக நீங்கள் கடிக்கிற மாதிரி திருத்திட்டு வரும் நாய், வெறிநாய், அதுக்கிட்ட போகக்கூடாது. வெறிநாயிலே அது மாதிரி அகோரமாக இருக்கிற நாயாக இருக்கும், அது சாந்தமாக தான் போயின்னு பேசாமல் இருக்கும், அதுக்கு போய் உணவு போடலாம். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்கும். தான தர்மம் பண்ணுங்கள். நான் சொன்ன இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பாக நல்லதாக செய்யும். 2ஆம் இடத்து பலன் கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும். எல்லா நலன் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரிக்கணும். வணக்கம். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்ட கஸ்தாதிமிகே தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகியர் பரிபூர்ணம் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.